அதுதான் உங்களுக்கு தொந்தரவுங்களா? உங்க ஹைட் எவ்வளோ இருக்கு? ஹைட்டு 5.25 அடி இருக்கு. 5.25 அடி இருக்கு. சோ வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்ற சோ அது ஆமா, வந்து வேற ஒண்ணும் எப்பயாவது தொந்தரவு கிடையாது. உங்க அது வந்து அளந்திருக்கீங்களா? எவ்வளோன்றது மாதிரி அளந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த மாரி அளக்கல. சோ இது மெயினா வந்து ஒபேசிட்டிக்கு இந்த வேஸ்ட் லைன்ல நம்ம அந்த ஹிப் அந்த சைடுல வந்து கொழுப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அளந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 35க்கு சரி. அதிகமா ஃபீமேல்ஸ்க்கு வந்ததுன்னா அது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி 40 இன்ச்சஸ்க்கு அதிகமா மேல்ஸ்க்கு வந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம். சோ 40 இன்ச்சஸ்க்கு மேல அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அத வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இருக்கு. இதே வந்து 35க்கு மேல வந்து ஃபீமேல்ஸ்க்கு இருந்ததுன்னா அவங்களும் வந்து 35 இன்ச்சஸ்க்கு மேல வந்து ஃபீமேல்ஸ்க்கு இருந்ததுன்னா அதுவும் அவங்க வந்து கட்டாயமா வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து ஹைட்டுக்கு வந்து அப்படிங்களா? வெயிட் வந்து நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு 5 to 10 கேஜிஸ் வந்து 5 கேஜிஸ் மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வயிறு கம்மி பண்றதுக்கு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அக்கு பஞ்சர் இல்லைன்னா வந்து ஸ்டீம் பாத் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே மேடம். ஓகே. கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் பாபு சார் கொடுத்திருக்காங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. பாபு சார் இப்போ என்னன்னா உங்களோட பேஸ் லைன் அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு இன்ச்சஸ் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கான உணவு முறைகளை அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்க டைரக்டா போய் டாக்டர் மேம் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ல இயற்கையான முறையில சைடு எஃபெக்ட் இல்லாம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மாசம் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 கேஜ் வந்து ரொம்ப அழகா குறையும். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆமா சார், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. குமரேசன். குமரேசன் சார் வணக்கம். உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. நான் 45 வயசு ஆச்சுங்க. ஓகே சொல்லுங்க. 5.45 இருக்குங்க. 5.40. ஆமாங்க. ஓகே. இப்போ வயிறு பெருசா இருக்குங்க. வயிறு வந்து பெருசா இருக்கு. சோ முன்னாடி இருக்கிற காலருக்கு சொன்ன அதேதான். உங்களோட இன்ச் எவ்வளவு இருக்குன்னு நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? வெயிட் 70 இருக்கும். இன்ச் வயிற்று சுத்தளவோட இன்ச்சஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? இன்னும் பார்க்கல. சோ 40க்கு மேல இருந்ததுன்னா நீங்க வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து 40க்கு அதிகமா இருந்தா தான் வந்து ஒபேசிட்டிங்கிற ஒரு கால்குலேஷன்ல வருவீங்க. சோ இது வந்து உப்பு அதாவது ஃபேட்டுங்களா இல்ல வயிறு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த காத்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபீலிங்களா? ஃபேட் தான் இருக்கு. ஆமாங்க. சோ இதுதான் வந்து வயிறு மட்டும் உடம்பு வந்து கரெக்டா இருக்கு. வயிறு மட்டுங்கிறது வந்து மோஸ்டா இருக்கிற ஒரு ப்ராப்ளம். சோ இவங்களுக்கு வந்துட்டு லோக்கல் ஸ்டீம் வந்து வயிற்றுல அப்ளை பண்ற மாதிரி சில டெக்னிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஹிப் பாத், ஸ்பைனல் பாத், அண்டர் மசாஜ், இந்த மாதிரி அப்டமனுக்கு மட்டும் மசாஜ், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்ல வந்து அழகா வந்து கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் சொல்லிருக்காங்க சார். உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வியூவர்ஸ் நீங்க கால் பண்ணும்போது உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு கால் பண்ணீங்கன்னா நம்ம பேசுற கான்வர்சேஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். அண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம உங்களுக்கான பதில் வந்து ரொம்ப அழகா வந்து மேம் சொல்லுவாங்க. அண்ட் ஜென்ஸ் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா பெல்லி இருக்கும், அதாவது வயிறு மட்டும் பெருசா இருக்கு. இது ஒபீஸ்ல சேருமா இல்ல வந்து அது பை நேச்சர் அப்படிதான் ஆஃப்டர் மேரேஜ் 30 வயசுக்கு மேல ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே தொப்பை போடுற மாதிரி நம்மளுக்கும் போட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லா ஜென்ஸுக்குமே இருக்கும். பட் அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் ஆர் வயிறு உபசமா இருக்கிறது அப்படிங்கிறது டாக்டர் சஹனா மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன பண்ணும் இயற்கையான முறையில் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. மேம் இப்போ வந்து சைல்டு ஒபிசிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். அவங்களோட உணவு முறைகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். டேஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ டேஸ்ட் இல்லை, ஸ்மெல், கலரிங் ஏஜென்ட். ஸோ கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து சொன்னால கால்டார் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, டார் வந்து கீழே போட்டோன்னா நம்ம என்ன கலர் சாயம் போட்டாலும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓணம், ஸோ ஹாப்பி ஓணம்னு போட்டு தான் 2 நாள் கழிச்சு அது தன்னால் அழிஞ்சிரும். பெயிண்ட் அடிச்சா கூட அழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான கோல்டார் நம்ம சாப்பாடுல ஊற்றும் போது எக்ஸஸான என்ன ரெசிபி என்ன மசாலாஸ் போட்டாலும் அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, அந்த கலர்லயே இருக்கும். ஸோ நம்ம வந்து மிஸ்கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர், பிஸ்தா ஃப்ளேவர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ ஏது வாங்கி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் வந்து விலை தான் பார்ப்பாங்க, ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பார்க்காதீங்க, பின்னாடி இன்கிரீடியன்ஸ்ல ஆடட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி ஆடட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா ஃபுட் திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியல்னு ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா பார்க்காதீங்க. கண்டிப்பா அது வந்து குழந்தைக்கு வந்து ஊட்டாதீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மற்றபடி அடுத்து வந்து டேஸ்ட் அதிகமான ஸோ எம்எஸ்டிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து E60, 635, E621 இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேர் சொன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு நம்பர் வருதுன்னு அந்த ப்ராடக்டே வாங்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேகி,
பின்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அதிகமான லெட் இருக்கு, டாக்ஸிசிட்டி இருக்கு. இது நம்ம வந்து பாசமா எத்தனை பேர் கூட்டி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே சாப்பிட்டுருப்போம், குழந்தைங்களுக்கு பாசமா ஊட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு விஷங்கிறது வந்து நம்ம ரீசெண்டாக தான் தெரிஞ்சு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து இந்த மாதிரி செக்கிங்க்கு போனா கண்டிப்பா அதை வந்து பேன் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இந்தியா இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஃபுட் அடிட்டிவ்ஸை பத்தி சொன்னேன். அதாவது ஸ்மெல்லிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான எம்எஸ்சிங்கிறது வந்து அஜினோமோட்டோ. ஸோ இது யாருக்குமே தெரியாது. எம்எஸ்சி மோனோசோடியம் குளுட்டமேட் இது ஏதோ விஷயம்னு யோசிச்சு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அஜினோமோட்டோ தான் அது. இந்த மாதிரி அஜினோமோட்டோ அதிகமாக இருந்தால் இது ஒரு நியூரோடாக்சின். அவங்களோட பிரெயினை வந்து அப்படியே டிப்ரெஸ் பண்ணிக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான நிறைய மன கஷ்டங்க, மனக்கவலைங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுவும் இல்லாம நிறையவே இருக்கு. பிஹெச் அதாவது பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சிடோலுவின், பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சியானிசோல் இந்த மாதிரி யாருக்குமே சாதாரண ஜனங்களுக்கு வந்து புரியாத மாதிரி ஒரு வேர்ட்ல கொடுக்கும்போது அவங்களுக்கும் புரியாது என்னன்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் அந்த ப்ராடக்ட் அந்த திங்ல இருக்குன்னு நீங்க வாங்காதீங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட், அதே மாதிரி எம்எல்சிஃபையர்ஸ், ஆடட் எம்எல்சிஃபையர்ங்கிறது வந்து ஒரு கொழுப்பு சத்தையும் தண்ணி சத்தையும் வந்து சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு பொருள். இது வந்து நிறையவே ஐஸ்கிரீம்ஸ்ல இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தா தெரியாது. இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டெபிலைசர்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ், நம்ம சாப்பிட்றது ஃபுல்லாவே கெமிக்கல்ஸ். ஸோ வெளியிலேருந்து வாங்கும்போது ஆர்டிஃபிஷியல் ஒரு திங்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா குழந்தைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நிறைய தொந்தரவு அதுங்களுக்கு இன்னும் பிற்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கு. சாப்பாடு விஷயங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ள போற ஒரு விஷயம். நம்ம எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருப்போம். சாப்பாடுலயே வந்து கண்டிப்பா வந்து நல்ல பொருள் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா பின்னாடி வந்து பார்த்து அதோட ஆர்டிஃபிஷியல் இருந்தா கண்டிப்பா தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா டாக்டர் சகானா மேம் சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப ரேட் வைஸ் நல்லதா வாங்கி கொடுக்குறோம். பட் ஆனால் அது அவங்க உடம்புக்கு தேவையா அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அண்ட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்றீங்க, பட் உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஈவன் அந்த வீசிங் கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் பேக்கெட் ஐட்டம்ஸ்ல இருந்து வீசிங் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு ப்ராப்பர் டயட், ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க என்ன கொடுக்கலாம், பை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு டயட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம டாக்டர் சகானா வந்து நீங்க மீட் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபுட் சார்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம், நலமுடன் வாழ. ஹலோ வணக்கம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? மேடம், உங்க சிங்கல்லூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் கனகராஜுங்க. கனகராஜன் சார், உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர் மேம் லைன்ல இருக்காங்க. ஓகே மேடம். சொல்லுங்க கனகராஜ். மேடம், அப்புறம் நான் வந்து சிங்கல்லூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். ஒரு 3 வருஷமா எனக்கு அந்த பிளேட்லெட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகுறது இல்ல. ஓகே ஓகே. அது வந்து உங்களுக்கு 50,000 60 அந்த மாதிரி ரேஞ்சிலே இருந்துட்டே உங்களுக்கு வந்து இருக்கு. ஏதாவது பர்ஃபியூரா மாதிரி ஏதாவது டாட்டா ரெட் கலர்ல அந்த மாதிரி ஏதாவது வருங்களா? எப்படிங்க? ரெட் கலர்ல எங்கயாவது அடிபட்டதுன்னா ரெட் கலர்ல எங்கயாவது கங்கின மாதிரி இல்லனா ஒரு ரெட் கலர் பேட்ச் மாதிரி வருங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இல்ல. இல்ல. ஆனா வந்து கட் ப்ளீடிங் ஆனா நிறைய போகும் blood. ஆமா. அப்புறம் காலவே முதல்ல விருத்துக்குங்க அடிக்கடி. கை கால் இப்ப கால் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா விருத்துக்குதுங்க. விருக்குதுங்கிறது நம்னஸ் வருதுங்களா? தரிக்கிற மாதிரி இருக்குங்களா? தரிப்பு இருக்குங்களா? தடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. கால் கொஞ்ச நேரம் மேல ஏதோ ஒரு சேர்லயே அதுல தூக்கி வச்சோம்னா அப்படியே விருத்துக்கு மாதிரி ஏற தேய்ச்சி விடுவோம் கொஞ்ச நேரம். ஓகே ஓகே. சோ மெயினா வந்து உங்களுக்கு வந்து blood வந்து நீங்க blood லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிருக்கீங்களா? உங்களோட blood வால்யூம் எவ்வளவு வந்து ஹெச்பி தானங்க. ஹெச்பி இல்லங்க, blood வால்யூம் செக் பண்ணிருக்கீங்களா? blood செக் பண்ணனுங்க. ஓகே. ஹெச்பி எவ்வளவு இருக்கு? ஹெச்பி வந்து 11 தான் இருக்குங்க. 11 தான் இருக்கு. சோ அது வந்து கம்மி தான். ஜென்ஸ்க்கு வந்து 13 க்கு மேலயே இருக்கணும். 11 வந்து கம்மி தான். சோ அவங்க blood லெவலும் வந்து அதே மாதிரி blood வால்யூம் வந்து கம்மியா இருக்கும். சோ blood வால்யூம் மோஸ்ட்லி blood வால்யூம் கம்மியா இருக்கும். போன் மேரோ டெஸ்ட் எடுத்துங்க. எடுத்தீங்க. ஓகே. ஆமா. அதுல ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படினாங்க. அதுல நல்லா தான் இருக்குன்றாங்க. சோ உங்க பிளேட்லெட்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. அதே மாதிரி உங்களோட blood லெவலும் கம்மியா இருக்குன்றத வந்து உங்களோட விஷயம். சோ வந்து நீங்க பிளேட்லெட்ஸ் லெவல் அதிக நேச்சுரலாவே அதிகமாக்குறது வந்து பப்பாயா இலையோட ஜூஸ் குடிச்சீங்கன்னா வந்து எந்த ஒரு ட்ரக்கும் எடுக்காம வந்து பிளேட்லெட் லெவல் அதிகமாகும்னு இப்ப ரிசர்ச்சர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பப்பாயா இலையோட ஜூஸ் டெய்லி நீங்க காலையில வெறும் வயித்துல அந்த ஜூஸ் குடிங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கையில ஒரு வெல்லம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கசப்பா இருக்கும். அது குடிச்சதுக்கு அப்புறம் கடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தண்ணியும் குடிச்சிருங்க நிறைய. சோ திடீர்னு நீங்க பூச்சி ஏதாவது நிறைய பூச்சி இருக்கு. சோ அதனால அந்த மாதிரி பூச்சி ஏதாவது இல்லாம இருக்கிறத பாருங்க. சோ நீங்க பூச்சியோட எடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வரும். அதனால அதை தவிர்க்கிறதுக்காக நல்லா கழுவிட்டு நல்லா ஜூஸ் அடிச்சு கொடுங்க. இது வந்து உங்க பிளேட்லெட் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். சோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி தட்டி விழுகிற மாதிரி எல்லாம் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாக்கிங் பண்ணணும். அதே மாதிரி நைஃப் யூஸ் பண்றீங்கன்னா வந்து கையை வந்து கட் பண்ணாதது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து இன்ஸ்டன்டான ஒரு இதுவும் இல்ல. பிளேட்லெட் கம்மியா இருந்துதான் ப்ளீடிங் அதிகமாயிட்டே இருக்கும்.
ஸோ சரி, உங்களுக்கு வந்து work விட்டமின் வந்து கேயும் அதிகமா வேணும். விட்டமின் கே வந்து நட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். அது ஒர்க்கு வந்து இந்த பவுண்டரியில வேலை செய்யறேங்க. அது ஹார்ட் ஒர்க் தான். அதனால தான் இருக்குமோன்ட்டு நான் பவுண்டரியில டவுட்டா ஒர்க் இருந்துச்சு. பண்றாப்லையா? ஹார்ட் ஒர்க் அதனால மேபி இருக்குமா? இல்ல அதனாலயும் பிளேட்லெட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. அது வந்து வேற ஏதாவது ரீசன்ஸா இருக்கலாம். ஸோ அதனால காரணம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் நீங்க தான் நேரா வரணும். ஃபோன்ல வந்து எனக்கு தெரியாது உங்க காரணம் என்னன்றது. நம்ம வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கான காரணம் என்னன்றத பார்த்து அதை தவிர்க்கலாம் நம்ம. அண்ட் கண்டிப்பா நாளைக்கும் நாளான்னைக்கும் வந்து ஃபுல் பாடி செக்அப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். உங்க உடம்புல வந்து எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல இருக்கீங்க, உங்களோட உணவு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஆல்சோ நீங்க பாஸ்ட் 3 இயர்ஸா சில பிரச்சனைகள்ல இருக்கீங்க. நீங்க சொன்ன இஷ்யூஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியமா இருக்கும். டாக்டர் சஹனா உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய குட் டாபிக்ஸ், அதாவது நமக்கு வந்து ஒரு சுகர் வந்தாலோ பிரஷர் வந்தாலோ தைராய்டு வந்தாலும் நம்ம ஆரோக்கியம் இல்லாம இருக்கோங்கிற கான்செப்ட் எல்லாம் மீறி உடல் பருமன்னால நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வருது, வராம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி கம்மிங் ஒரு நலமுடன் வாழ நிகழ்ச்சி நெக்ஸ்ட் வீக்ல நீங்க பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க, பட் இருந்தாலும் சம் டைம் கிடைக்கும் போது உங்களை மீட் பண்றோம்.